இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இயேசு ஆயனாகவும் நாம் ஆடுகளாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு நிலைகளில் நம்மை இறைவன் பார்க்கின்றார். ஒன்று, நாம் திரு அவையில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதாவது கடவுளுடைய பிள்ளைகளாக திரு அவையிலே நாம் ஒன்றாக பாதுகாப்பாக ஒரு சேர கூட்டப்பட்டிருக்கின்றோம், சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்பது போல். இது எப்பொழுது நிகழ்கிறது என்றால், நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது இயேசுனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டு நாம் அவருடைய ஆடுகளாக அவருடைய பாதுகாப்பின் கீழ், அவருடைய அரவணைப்பின் கீழ் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மனித இதயம், அதாவது என்னுடைய இதயம் சரியாக கடவுளுடைய கட்டளைகளை சார்ந்து இருந்தால் அந்த இதயத்தில் கடவுளுடைய குரல் கேட்கும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் ஆயன் தன்னுடைய ஆடுகளை அழைத்து கொண்டே இருப்பார், வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஆனால் ஆடுகளாகிய நமக்கு அவருடைய குரல் கேட்கிறதா இல்லையா? இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சூழலிலே சமூக ஊடகங்கள் பலவிதமான செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எடுத்துக்காட்டிற்கு, ஒரு செயல் நடப்பதற்கு முன்பாக இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்ற விவாதங்கள் பல அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், மதம் சார்ந்ததாக இருக்கலாம், போர்கள் சார்ந்ததாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம். முன்கூட்டியே விவாதங்களை உருவாக்கி மக்களை பதட்டத்திலே வைத்திருக்கின்ற ஒரு நிலை. இதனால் பயத்தில் உழல்கின்ற மக்களையும் நாம் பல நேரங்களிலே பார்க்க முடிகிறது. அதை போன்று பல சித்தாந்தங்கள், பிறருடைய சித்தாந்தங்கள் பல இருக்கின்றன. அந்த சித்தாந்தங்களில் நாம் பல நேரங்களில் பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் சரியான முடிவுகளை நாம் எடுக்க முடிகிறது. அதுபோன்ற தனிப்பட்ட சுயநல ஆசைகள், இந்த ஆசைகள் நமக்குள் வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணம், சிந்தனை, உடல் எல்லாம் அந்த ஆசையை நோக்கி போகின்ற பொழுது கடவுளுடைய குரல்களை நாம் கேட்க முடிவதில்லை. அதுபோன்று இன்னும் பல, இந்த சமூக ஊடகமாக இருக்கட்டும், பிறருடைய சித்தாந்தங்களாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட சுயநல ஆசைகளாக இருக்கட்டும், இவைகள் நமக்குள் வந்து செய்பவை என்னவென்றால் நம்முடைய அடையாளத்தை அழித்து விடுகிறது. அதுபோன்று நமக்குள் இருக்கின்ற அமைதியை திருடி விடுகிறது. ஆக எந்த செய்தியை பார்க்க வேண்டுமோ அந்த செய்தியை பார்க்க வேண்டும். ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக அவற்றை உடனடியாக நம்ப வேண்டிய தேவையில்லை. ஃபேக்ட் செக் என்று சொல்வார்கள். ஒரு செயல் உண்மையா இல்லையா என்று ஆய்ந்தறிந்து அது உண்மை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், உண்மை இல்லை என்றால் அதை புறம் தள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்குள் கொண்டவர்களாக, நம்முடைய மூளையை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ இறைவன் நமக்கு வழிவகுக்கின்றார். ஆனால் பல நேரங்களிலே இறைவனுடைய குரலை நாம் கேட்பதில்லை. இது போன்ற குரல்களுக்கு நாம் செவி கொடுப்பதால் இறைவனுடைய குரல் கேட்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய இதயம் இறைவனுக்காக திறந்து விடப்பட வேண்டும். திருடர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் நாம் திறந்து விடுவதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை, மாறாக நாம் இழப்பையை சந்திக்கின்றோம். ஆனால் இறைவனுக்காக திறந்து விடுகின்ற பொழுது இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய பொறுமை, இறைவனுடைய உண்மை போன்றவை நம்முடைய இதயத்திலே பண்படுத்தப்பட்டு அவற்றின் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடிகிறது. ஆக இதற்கு அடிப்படையாக இருக்கிறது எதுவென்று பார்த்தால் இறை வார்த்தை. இயேசுடைய வாழ்வு இறை வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றாடம் நாம் இறை வார்த்தையை கேட்பதற்கு திருச்சபை நமக்கு பல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு நாளும் நமக்கு நற்செய்தி உண்டு. அந்த நற்செய்தியை நாம் திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருந்தால் கூட அந்த நற்செய்தி வாசித்து தியானிக்கலாம். 5 நிமிடமாவது ஒரு நாள் நாம் தியானித்தோம் என்றால் இறைவனுடைய வார்த்தை எனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த நாளை நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த இறை வார்த்தையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இறைவனுடைய குரலை நாம் கேட்டு அதன்படி பின்தொடர வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. பயத்தின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், பெருமையின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதுபோன்று உலகிலே பல தவறான கொள்கைகளை பரப்புகின்ற அரசியல்வாதிகளும் உண்டு, என் மத தலைவர்களும் உண்டு. அவர்களுடைய குரல்களுக்கு செவி கொடுக்காமல் நல்ல ஆயனுடைய குரலுக்கு செவி கொடுத்து நல்ல வழியை பின்பற்ற இறைவனிடம் வரம் வேண்டி இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.